கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியோட ரிப்ளேஸ்மெண்ட் அப்டேட்டை ஒரு குயிக்காக ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தனித்தனியாக நிறைய வீடியோ நான் பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், டாம் கர்னுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ, இல்லை ப்ரோ ஒரு ஸ்பின்னர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ரிப்ளேஸ்மெண்ட்டாக யார் வரணும், எது கரெக்டு, உண்மையாலுமே ஒரு ஆல்ரவுண்டர் ரிப்ளேஸ்மெண்ட் ஆல்ரவுண்டர் தானே வரணும், ஏன் மாற்றி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஆன்சர் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோ எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி டீமுக்கு 2 மாசமாவே அடி மேலே அடின்னு சொல்லணும். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்சன்லாம் சொதப்பிட்டாங்க. ஸோ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஸ்குவாடை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அவங்க கிட்ட இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் தவற விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்த பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி மேலே இன்ஜுரி. மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் காலை உடச்சிக்கிட்டாருங்க. ஸோ அவர் இப்போ ஃபிட்டு தான், பட் இருந்தாலும் 100% ஃபிட்டு கிடையாது. ஸோ கேம் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட். சரி ஓகே, மேக்ஸ்வெல் கூட அப்படியே தட்டி தடுமாறி வந்துருவாருன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா ஒரு கால் உடஞ்சப்ப கூட வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்துட்டு ஆடினாரு. ஸோ அவருடைய அந்த போல்ட்னஸ் வந்துட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சு. மேக்ஸ்வெல்லா ஒரு ஆப்ஷன்ல வைக்க வேணாம், அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கேமரோன் கிரீனுக்கு கோவிட், அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரணும், ஏகப்பட்ட மென்டல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஐபிஎல் வந்துட்டு அதிக பிரைஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க, பிரைஸ் டேக் பிரச்சனை. ஸோ இது ஒரு பக்கம் கேமரோன் கிரீன் மேலே இருக்கா. ஸோ இன்னொன்று டாம் கரன் காலை உடச்சிக்கிட்டாருங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் கியூர் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆகும். அப்படி 3 மாதம் ஆயிட்டாலும் எடுத்த உடனே வந்துட்டு ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நடக்கணும், ஸ்ட்ரெயின் பண்ணி பவுலிங் போட முடியாது, பேட்டிங் மட்டும் வேணா வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி கேம்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பிபிஎல் நடந்த சம்பவம் இன்னும் சரியாகல அப்படிங்கறதா மிகப்பெரிய பிரச்சனையே. அது மட்டும் இல்லாம கேப்டன் ஃபேப் டு பிளஸி அவர் வரலாறு காணாத ஃபார்ம் அவுட்டை ஃபேஸ் பண்ணியிருக்காருங்க. இது வரைக்கும் அவருடைய கெரியர்லயே இந்த அளவுக்கு ஃபார்ம் அவுட் ஆனது கிடையாது. ஒரு 15-16 மேட்ச்ல மனுஷன் வெறும் 130 ரன் அடிச்சிருக்காரு, ஒரே ஒரு 50. அவருடைய ஹையஸ்ட் அந்த 50க்கு முன்னாடி வெறும் 15 ரன் தான் ஹையஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 50-20 பால் அடிச்சிருந்தாலும் அந்த 50 ஒரே ஒரு 50 தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு 15 மேட்ச்ல வந்துட்டு அடிச்சிருக்காரு மனுஷன். ஸோ வெறும் 130 ரன் தான். இதுவே ஐபிஎல்லா இருந்தது அப்படின்னா ருத்ரா தாண்டவும் பார்த்துருக்கலாம். 14 மேட்ச் ஐபிஎல் குவாலிஃபயர்லாம் சேர்த்தாம அந்த 14 மேட்ச்லயே ஆரஞ்சு கேப் வாங்குற அளவுக்கு ஒரு 500 ரன் இல்ல வந்துட்டு ஒரு 450 to 600 ரன் பக்கம் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு நம்மளுடைய ஃபேப் டு பிளஸி. அந்த மாதிரி இருந்த மனுஷன் இப்ப ஏன் இவ்வளவு பெரிய ஃபார்ம் அவுட், கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை. இதுக்கு நடுவில் சரி ஓகே டாம் கரன் தான் இல்ல, அவருக்கு போல ரிப்ளேஸ்மெண்டா யாரை கூப்பிட்டு வருவீங்கிறது மிகப்பெரிய கேள்வி. நிறைய பேர் வந்துட்டு சமர் ஜோசப்பை சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளே போட்டிருந்தோம் வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு. சமர் ஜோசப் உண்மையாலுமே நல்ல ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அப்படிங்கிறதா நிறைய பேருடைய கேள்வி. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெட் பால் கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காருங்க, டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆடி இருக்காரு. ஸோ ஐபிஎல் அப்ளை பண்ணாரு, அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு அன்சோல்ட் ஆயிட்டாரு. ஸோ ரிப்ளேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் ரெட் பால் கிரிக்கெட் வேற. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே T20 வேற. ஸோ கண்டிப்பா ஸோ பிரைஸ் டேக் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கலாம். பிரைஸ் டேக் ப்ரெஷர் அப்படின்னா ஒருத்தருக்கு பதிலாக உள்ள வரமே டாம் கரன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிரைஸ் வந்துட்டு 1.5 crore நினைக்கிறேன். ஐம் நாட் ஸ்வார் அபவுட் தட். பட் இருந்தாலும் அந்த அமௌண்ட் இவருக்கு கொடுப்பாங்க. ஸோ முதல் ஐபிஎல் மேட்ச் அவ்வளோ க்ரௌட் இருக்கு. ஸோ அவ்வளோ பார்த்துருக்க மாட்டாரு. ஐபிஎல்ங்கிறது T20 கேம், டெஸ்ட்ல இருந்து T20 அப்படிங்கிறது வந்துட்டு டக்குன்னு வந்துட முடியாது, அந்த பிக்கப் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் உள்ள வந்தாலும் அவருக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காதுங்க. ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தால் ஒரு கேமரூன் கிரீன் இல்லாத பட்சத்தில் இவர் ஆட வைப்பாங்களே தவிர ஸோ மற்றபடி ஒரு பியூர் பவுலருக்கு சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா இங்கே ரீஸ் டாப்லி ஃபெர்குசன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அது போக அல்சாரி ஜோசப் இருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ சமர் ஜோசப்பை எடுத்தாலும் நீங்கள் ஒரு பவுலராக 11ல் ஆட வைக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக டாம் கரனுக்கு பதிலாக யார் வரலாம்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் தான் வரணும். ஆக்சுவலாக டாம் கரனை எதுக்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் டாம் கரனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக யார் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். டாம் கரனை எதுக்கு எடுத்தாங்கன்னா கேமரூன் கிரீனோட ரிப்ளேஸ்மெண்ட். அவர் ஏதாவது சொதப்பினாலோ ஓரளவுக்கு டீசெண்டாக ஓவர் போட்டு கொடுத்துட்டு ஒரு டீசெண்டாக பேட்டிங் ஆடுறதுக்காக சப்போஸ் கேமரூன் கிரீனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவரால் ஆட முடியல, இனிஷியல் மேட்சஸ் மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் டாம் கரனுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரோலை தான் அவருக்கு கொடுக்கலானுங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு தொக்கா மாட்டினாரு, ஒரு டீசெண்டான ப்ரைஸில் பேஸ் அமௌண்ட்டில் வந்துட்டு மாட்டினாரு. அதனால எடுத்து போட்டாங்க. இப்போ டாம் கரன் இல்லை அப்படின்னா அவருக்கு பல ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வர முடியாது. ஏன்னா கேமரூன் கிரீனுக்கு ஏதாவது ஆனால் அவருக்கு பல ஆர்டர் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுனால ஸோ கம்பல்சரி ஒரு நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு டிம் சவுதி, ஒரு ஜிம்மி நீசம், ஜேசன் ஹோல்டர், இந்த மாதிரி ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் தான் ஆர்சிபி எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதைத்தான் ஆக்சுவலாக அவங்க பண்ணியும் ஆகணும். அதை தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா சப்போஸ் கிரீனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் சொன்னாதீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டால் கூட அவருக்கு சில பிரச்சனை இருக்குங்க. ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ கோவிட் வேறு இருக்கு. ஸோ கம்பல்சரி அவர் 100% ஆடுவார் அப்படிங்கிற ஸ்வரா சொல்ல முடியாது. ஸோ என்ன இருந்தாலும் பேக்கப் வேணும். ஸோ அதனால ஜிம்மி நீசம், ஜேசன் ஹோல்டர் இந்த மாதிரி ஆட்களை யாராவது பார்க்கலாம்.
இதை தாண்டி நிறைய பேர் வந்துட்டு பிரேஸ்வெல் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அவருடைய ஃபார்ம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. போன தடவை கூட ஓவர் நல்லா போட்டார் ப்ரோ, என்ன ஓப்பனிங் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை இங்கே 4வது 5வது கொடுத்தா சரியா ஆடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எஸ் ஓகே தான், ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளேஸ்மெண்ட் டாம் கர்னுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னரை கொண்டு வரது போரான ஒரு ஆப்ஷன். ஆக்சுவலாக ஆக்ஷன்லேயே பார்த்துருக்கணும். ஒரு அசரங்கா இல்லை, அசரங்கா பேஸ் ப்ரைஸில் கிடைக்கும் போது எடுத்துருக்கலாம். ஹைதராபாத் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, நபியாவது எடுத்துருக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போவே வந்துட்டு ஒரு ஸ்பின்னரை வந்துட்டு ஆல்ரவுண்டராக எடுத்து வச்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். அப்போ எடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி டாம் கர்ன் எடுத்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்பின்னர், அவர் நல்ல பிளேயர் தான், நல்ல ஃபார்மில் இருக்கார், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஸ்பின்னரை கொண்டு வரது லாஜிக்கே இல்லாத மூவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் வில் ஜாக்ஸ் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து ஒரு 4 ஓவர் வரும். ஸோ மேக்ஸ்வெல் இருக்காரு. ஸோ வில் ஜாக்ஸுக்கே பார்த்தோம்னா டாப் 4 எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் ஸ்குவாட்ல இடம். ஸோ அவருக்கே இல்லாதப்போ அவரை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனை யோசிக்க மாட்டாங்க. ஸோ பிரேஸ்வெலுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் ரிப்ளேஸ்மெண்ட் அப்டேட். இதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன். ஸோ எடுத்தா ஜேசன் ஹோல்டர், ஜிம்மி நேசம், சவுதி, அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டர் அவைலபிளாக இருந்தால் அவங்க உள்ள வரலாம். சமர் ஜோசப் கரெக்டான ஆப்ஷனாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.